लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 51வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற வைணவ பெரியவர் அருளிய 8 நூல்களில் ஒன்றான திருவேங்கடத்தந்தாதி என்கிற நூலை இந்த அனத்தியாயன காலத்திலே கடந்த வருடம் முதல் அனுபவித்து வருகிறோம். கடந்த வருடம் 36 பாசுரங்களை பார்த்தோம். இந்த ஆண்டு அதற்கு அப்புறமுள்ள 100லே 36 போக மீதியுள்ள 63 பாசுரங்களை பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் 87வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய 51வது நாள் பதிவேற்றம் இது. முதலிலே தனியன் மட்டு அலை தந்தளை சூழ் திருவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சே திரு அந்தாதி 100 கலித்துறையே. 87வது பாசுரம். கோதண்டத்தான் நத்தன் வாழ் கதை நேமியன் கோல வடவேங்கடத்தான் அத்தன் இன் இசையான் மண்ணும் விண்ணும் விய்ய மூதண்ட தானத்து அவதரித்தான் எனில் முக்தி வினை தீது அண்டத்தான் அது அத்தனு எடுத்தான் எனில் நீ தீ நரகே. பொதுவாக நாம் நம்மை வைத்தே எல்லோரையும் எடை போடுவோம். நாம் உழுவினையின் காரணமாக பிறப்பெடுக்கிறோம், துன்பப்படுகிறோம். அதுபோலத்தான் பெருமாளும் அவர் செய்த கர்மவசத்தால் இங்கே பிறப்பெடுக்கிறார் என்று எவனாவது சொன்னால் அவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். யாரை பற்றி பேசுகிறார் என்றால் கோதண்டத்தான். கோதண்டம் என்கிற சாரங்கம் என்கிற வில்லை உடையவன், நந்தகம் என்கிற கத்தியை உடையவன், கதையை உடையவன், கௌமேதகம் என்று அழைக்கக்கூடிய கதையை உடையவன், சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கையும் உடையவன். அவனே வானுலகத்திற்கும் மூவுலகத்திற்கும் தேவனானவன். அவன் விரும்பி வந்து எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அவன் கண்ணனாக இருக்கிற போது புல்லாங்குழல் இசையால் அனைவரையும் கவர்ந்தவன். நம்முடைய துன்பமெல்லாம் போக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய தந்தையான அவன் பல்வேறு இடங்களிலே காட்சி தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த திருவேங்கடம். அப்படி திருவேங்கட மலையில் இருக்கிற பெருமாள் நம்மை உய்விக்க வந்திருக்கிறார். தேவர்களையும் முனிவர்களையும் நம்மையும் காத்திருட்சிக்கவே திருவேங்கடத்தானாக வந்திருக்கிறார் என்று எண்ணாமல் அவனும் கர்மவிசத்தால் இங்கே வந்து அவதரித்திருக்கிறான் என்று யாராவது சொல்லப்போனால் அவன் நரகத்திற்கே போவான். கொடிய நரகமே அவன் அனுபவிக்க வேண்டி வரும் என்று பெருமாளுடைய அவதாரங்களை கொச்சைப்படுத்துபவர்களாகவோ அல்லது பெருமாளுடைய அவதாரம் என்பது நம்முடைய பிறப்பு போல சாதாரணமானது என்று சொன்னால் அவன் நரகத்தை அடைவான் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். ஏனென்றால் அழகான வடமலையான திருவேங்கடமலையில் அவன் அவதரித்ததற்கு காரணமே வானோர்கள் கீழிறங்கி வரவும் நாம் எல்லாம் மேலேறி செல்லவும் நடுவிலே இருந்து நமக்கு காட்சி தந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏதோ விதிவசத்தால் இங்கே வந்து பிறந்திருக்கிறான் என்பதாக யாராவது கருதுவார்களேனால் அவர்கள் கொடிய நரகத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி பெருமாளை பற்றி சொல்லுகிற போது அவருடைய பஞ்சாயுதங்களான வில், வில் என்ற கோதண்டம் அல்லது சாரங்கம் என்கிற வில், நேமி என்கிற சுதர்சனாழ்வான், சங்கம் என்கிற பாஞ்சஜன்யம், நந்தகம் என்கிற கத்தி, கௌமேதகம் என்கிற கதை என்ற அந்த பஞ்ச ஆயுதங்களையும் தரித்திருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பேசிய பாசுரம். பெருமாள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன், எல்லோரையும் மீறியவன். அவனுக்கென்று விதி அவனே வகுத்து கொள்வானே என்று நம் விதிகள் அவனை கட்டுப்படுத்தாது என்று உணர வேண்டும் என்று சொல்லி அப்படி யாராவது நம்மோடு அவனை ஒப்பிட்டு பேசினால் அவன் தீய நரகத்தை அடைவான் என்று சொல்லுகிற பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். கோதண்டத்தான் நத்தன் வாழ்கதை நேமியன் கோல வடவேங்கடத்தான் அத்தன்
இன்னிசையான் மண்ணும் முன்னும் உய்ய மூதண்டத்து தானத்து அவதரித்தானெனில் முத்தி வினை தீது அண்டத்தான் அத்தனு எடுத்தான் எனில் தீநரகே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எதது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.